Welcome to Drum Biology. Today we are going to discuss the topic is PG TRP Botany and NEET exam. ரெண்டு எக்ஸாமுக்காகவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா காமனாக இருக்கக்கூடிய சில டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னாக்கா வைரஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக்லேருந்து சம் கொஸ்டின்ஸ். வைரஸ் அப்படிங்கக்கூடிய க்ரீக் வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னாக்கா பாய்சன், அதாவது நச்சு அப்படின்னு பொருள். இது ஏற்கனவே இதை பற்றி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னாக்கா படிச்சிருப்போம், லோயர் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்போம். அது சம்மந்தமாக சில கொஸ்டின்ஸை மட்டும் இப்போ நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், காலிமோ வைரஸ், அதாவது காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஆர் த குரூப் ஆஃப் வைரஸ் விச் ஹேவ். காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ் அப்படிங்கிறது எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, ஈரிலை ஆர்என்ஏவா, அல்லது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, ஓரிலை ஆர்என்ஏ, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, ஓரிலை டிஎன்ஏ, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, ஈரிலை டிஎன்ஏ, இதில் எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ் அப்படிங்கிறது எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அப்படிங்கக்கூடிய இந்த கேட்டகரியில் தான் வருது. காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா இது ஒரு பிளான்ட் வைரஸ் மோஸ்ட்லி பார்த்திங்கனாக்கா ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். பட் இங்கே மட்டும் டிஎன்ஏ பார்த்திங்கனாக்கா ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கனாக்கா என்ன டிஎன்ஏ அப்படின்னாக்கா இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ தான் அங்கே ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. அப்போ இந்த காலிஃப்ளவர் மொசைக் வைரஸில் இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா டபுள் ஸ்டாண்டர்ட் ஈரிலை டிஎன்ஏ அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இந்த காலிஃப்ளவர் மொசைக் வைரஸோட சைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னாக்கா 8 KB சைஸுக்கு தான் இருக்குது. 8 கிலோபைட் சைஸில் தான் என்ன இருக்குது அப்படின்னாக்கா இந்த காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ் அப்படிங்கக்கூடிய இந்த வைரஸோட சைஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ முதல்ல பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி டிஎன்ஏ ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம என்னென்னாக்கா லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ வைரஸஸில் பொறுத்த மட்டும் டிஎன்ஏ பார்த்திங்கனாக்கா சிங்கிள் ஸ்டாண்டாக இருக்குது, டபுள் ஸ்டாண்டாக இருக்குது. அதில் சிங்கிள் ஸ்டாண்டு டிஎன்ஏ, சிங்கிள் ஸ்டாண்டுனாக்கா ஓரிலை டிஎன்ஏ எதில் இருக்கும் ஜெனட்டிக் மெட்டீரியலாக அப்படின்னு பார்க்குறோம். ஓரிலை டிஎன்ஏ எதில் இருக்குது அப்படின்னாக்கா ஒன்று பாக்டீரியோஃபேஜில் இருக்கும், அதாவது பை 174 அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த வைரஸில் பார்த்திங்கனாக்கா ஓரிலை டிஎன்ஏ, அதாவது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கும். அடுத்து சம் பாக்டீரியோஃபேஜில் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்திங்கனாக்கா என்ன இருக்கும் அப்படின்னாக்கா அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஓரிலே டிஎன்ஏ இருக்கும். கோலி பேஜஸ் அப்படின்னாக்கா கோலி அப்படின்னு சொல்கிறோம். அதில் S13. அடுத்தது கோலி பேஜஸ்லேயே பார்த்திங்கனாக்கா M13. இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஓரிலை டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். இதுவே பார்த்திங்கனாக்கா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ நம்மளுக்கு தெரியும் ஈரிலை டிஎன்ஏ. இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏல பார்த்திங்கனாக்கா என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஒன்று அடினோ வைரஸ், அடுத்து ஹெர்ப்ஸ் அப்படின்னாக்கா நம்மளுக்கு தெரியும் அம்மை வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடினோ வைரஸ், ஹெர்ப்ஸ் வைரஸ். அடுத்தது சிக்கன் பாக்ஸு, அதாவது பாக்ஸ் வைரஸ்ன்னு சொல்லலாம். சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கக்கூடிய வைரஸ். பாக்ஸ் வைரஸ். இது பார்த்திங்கனாக்கா என்ன இருக்கும் அப்படின்னாக்கா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் கிடையாது, பாலியோமா வைரஸ், இதுவும் பார்த்திங்கனாக்கா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஈரிலை டிஎன்ஏ. அடுத்தது SV40, இதுதான் கேன்சரை காஸ் பண்ணக்கூடிய வைரஸ், புற்றுநோயை உருவாக்கக்கூடிய வைரஸ், சிமியன் 40 வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா பேஜஸில் பார்த்திங்கனாக்கா T2 பேஜு, T3 பேஜு, அடுத்து பார்த்திங்கனாக்கா T4 பேஜு, அடுத்து பார்த்திங்கனாக்கா T6 அண்டு T7 பேஜ். இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஈரிலை டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். இதுவே ஆர்என்ஏ பார்க்குறோம். ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக எந்தெந்த வைரஸஸில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஆர்என்ஏல பொறுத்த மட்டும் பார்த்திங்கனாக்கா ஒன்று சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்கும், அதாவது ஓரிலை ஆர்என்ஏ. அந்த ஓரிலை ஆர்என்ஏ இங்கே இருக்குது டொபாக்கோ மொசைக் வைரஸ், புகையிலை
பல்வண்ண இலைப்புள்ளி நோய். அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸாவில் இருக்கும். அடுத்தது ரைனோ வைரஸில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா ருபல்லா, தட்டமை இது மாதிரி சொல்கிறோம்ல அது. அடுத்தது மம்ப்ஸ், இந்த வைரஸ் பார்த்திங்கனாக்கா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA. அடுத்தது டெங்கு ஃபீவர். அடுத்தது எய்ட்ஸ், அதாவது HIV வைரஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது போலியோ வைரஸ். அடுத்தது என்செபலோமைலிட்டிஸ். மோஸ்ட்லி பார்த்திங்கனாக்கா ஹார்ஸ் இதையெல்லாம் அஃபெக்ட் பண்ணும். அடுத்தது ரேபிஸ் அப்படின்னாக்கா நம்மளுக்கு தெரியும், வெறிநாய்க்கடி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா ரோஸ் சார்கோமா. இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA அப்படின்னு சொல்கிறோம். அதுவே டபுள் ஸ்டாண்டர்ட் RNA லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் டபுள் ஸ்டாண்டர்ட் RNA. ஈரிலை RNAங்கிறது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். எக்ஸாம்பிள் உண்டு டியூமர் வைரஸ் இதை சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா ரியோ வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா ரைஸ் டுவார்ஃப் ரைஸ் பிளான்ட்டை குட்டையாக இருக்கும், அதான் ரைஸ் டுவார்ஃப் வைரஸ். அடுத்தது ரெட்ரோ வைரஸ். இந்த HIV முதற்கொண்டே பார்த்திங்கனாக்கா ரெட்ரோ வைரஸ் கேட்டகரியில் தான் வரும். அதுவும் பார்த்திங்கனாக்கா டபுள் ஸ்டாண்டர்ட் RNA அப்படிங்கிறதுல இருக்கும். டபுள் ஸ்டாண்டர்ட் RNA இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா RNAவில் சிங்கிள் ஸ்டாண்டர்ட்லேயும் பார்த்திங்கனாக்கா வரும். இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா டபுள் ஸ்டாண்டர்ட் RNA, அதாவது ஈரிலை RNA அப்படின்னு சொல்கிறோம். காலிமோ வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ் எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னாக்கா டபுள் ஸ்டாண்டர்ட் DNAவில் வரும். டபுள் ஸ்டாண்டர்ட் RNAவில், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNAவில், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் DNAவில். அடுத்தது செகண்ட் கொஸ்டின். A virus containing single standard RNA act as the template for DNA synthesis is called. அதாவது பார்த்திங்கனாக்கா ஒரு வைரஸில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன இருக்குது அப்படின்னாக்கா ஓரிலை RNA இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா DNA சிந்தசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெம்ப்ளேட்னா என்ன சொல்கிறோம், ஒரு மெயின் காப்பி மாதிரி ஆக்ட் பண்ணுது. அது எந்த வைரஸஸில் அது மாதிரி பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இது மோஸ்ட்லி பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். பட் என்ன பண்ணுதுனாக்கா இந்த RNAவை வச்சுக்கிட்டு DNA என்ன பண்ணுதுனாக்கா ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னாக்கா அது எந்த கேட்டகரியாக இருக்கும் அப்படின்னாக்கா ரெட்ரோ வைரஸ் கேட்டகரி தான் இருக்கும். அப்போ அந்த ரெட்ரோ வைரஸ் அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் பார்த்திங்கனாக்கா எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இது மோஸ்ட்லி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பாசிட்டிவ் சென்ஸ் வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கும், அதாவது ஓரிலையாக இருக்கும். அதே சமயத்தில் பாசிட்டிவ் சென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே சென்ஸை பொறுத்த மட்டும் 2 வகை இருக்கும், ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த பாசிட்டிவ் சென்ஸ் வைரஸ் வித் டிஎன்ஏவோட இன்டர்மீடியேட்டாக இருக்கும். இந்த டிஎன்ஏவோட இன்டர்மீடியேட்டாக இருக்கும். இந்த ரெட்ரோவைரஸ் குரூப் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஆப்ளிகேட் பேரசைட்னாக்கா கம்பல்சரி அது பேரசிட்டாக மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஆப்ளிகேட் பேரசைட்னாக்கா கட்டாய ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஹோஸ்ட்டு செல்லேருந்து அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் எடுத்துக்கிறோம். போலியோ வைரஸ் கிடையாது, பாக்ஸ் வைரஸ் கிடையாது. இருக்கிறதுலே ஒரு லார்ஜஸ்ட் வைரஸ் பாக்ஸ் வைரஸ் தான், அது இல்லை. அடுத்தது அடினோ வைரஸ் இல்லை. அப்போ வைரஸில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ தான். அந்த ஆர்என்ஏவை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது அப்படின்னாக்கா டிஎன்ஏவை சிந்தசிஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆர்என்ஏவை டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணி டிஎன்ஏ சிந்தசிஸ் பண்ணுது. அது எந்த வைரஸ் அப்படின்னாக்கா ரெட்ரோ வைரஸ் கேட்டகரி தான் அது மாதிரி பண்ணும். அடுத்து தேர்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த ஸ்மாலஸ்ட் வைரஸ்? இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்மாலஸ்ட் வைரஸ் எது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஸ்மாலஸ்ட் வைரஸ் என்னென்ன அப்படின்னாக்கா ஃபுட் அண்ட் மவுத் வைரஸஸா, அல்லது பார்த்திங்கனாக்கா டிஎம்வி டொபாக்கோ மொசைக் வைரஸ், புகையிலை பல்வண்ண இலை புள்ளி வைரஸா, அல்லது கோலிபேஜ் லாம்ப்டா வைரஸா, அல்லது உண்டு டியூமர் வைரஸஸா அப்படின்னு பார்க்குறப்ப இதில் இருக்கிறதுலே பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஸ்மாலஸ்ட் வைரஸ் என்ன அப்படின்னாக்கா ஃபுட் அண்டு மவுத் வைரஸ். இந்த வைரஸ் தான் ரொம்ப சின்னது.
இது அதர்வைஸ் எப்படி ஷார்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னாக்கா FMDV அப்படின்னு கொடுக்கலாம். அதாவது ஃபுட் அண்டு மவுத் டிசீஸ் வைரஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஃபுட் அண்ட் மவுத் வைரஸ் அப்படிங்கிறது எந்த கேட்டகரியில் வருது, எந்த ஃபேமிலியில் வருது அப்படின்னாக்கா பிக்கரோனோ விரிடே அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் வருது. இது ரொம்ப பார்த்திங்கனாக்கா இன்ஃபெக்டியஸாக இருக்கும். இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னாக்கா இது ஃபாஸ்ட்டாக என்னாகும் அப்படின்னாக்கா குயிக்காக என்னாகுது அப்படின்னாக்கா ஸ்ப்ரெட் ஓவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிக்கரோனா வெரிடே அப்படிங்கக்கூடிய ஃபேமிலிக்கு கீழே இந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் வருது. இது ஈஸியாக எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுனாக்கா ஏர்பான் டிசீஸ்னாக்கா காற்றின் மூலமாக பரவும். அப் டு பார்த்திங்கனாக்கா சில கிலோமீட்டர்ஸ் வரையுமே இது ரொம்ப விகோரஸாக என்ன ஆகுதுனாக்கா டிஃப்யூஸ் ஆகும், பரவக்கூடிய தன்மை படைத்தது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் என்ன சொல்கிறாங்கனாக்கா இட் இஸ் வெரி எஃபெக்டிவ்னஸ் இன்ஃபெக்டியஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப டேஞ்சராக இருக்கும், பயங்கரமாக என்ன பண்ணுதுனாக்கா பரவும் அப்படின்னு சொல்லலாம். இதோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா 0.008 அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா 0.012 மைக்ரான் சைஸ் இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும். அப்போ 0.008 0.012 மைக்ரான் சைஸ் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்கா இருக்கிறதுலே ரொம்ப ஸ்மாலஸ்ட்டு சின்னது அப்படின்னு சொல்லலாம். இருக்கிறதுல ரொம்ப சின்னது அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா பை 174 தான் ரொம்ப சின்னது. ஆனால் இங்கே லிஸ்ட்டில் கொடுக்கல. இருக்கிறதுலே சின்னது வந்து பார்த்திங்கனாக்கா சின்ன வைரஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா பை 174 தான் இருக்கிறதுலே 174 தான் இருக்கிறதுல ரொம்ப சின்னது. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப குட்டியாக இருக்கும். அட் த சேம் டைம் இங்கே இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ பை 74 174 இருக்கிறது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் என்ன இருக்கும் டிஎன்ஏ இருக்கும். இதில் எத்தனை நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா 5386 நியூக்ளியோடைடு இருக்கும். இதில் பை 174 இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட்ஸ். ஆனால் இங்கே லிஸ்ட்டில் கொடுத்ததில் எது ரொம்ப சின்னதுனாக்கா ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் தான் ரொம்ப சின்னது. டொபாக்கோ மொசைக் வைரஸ் இல்லை, கோலிஃபேஜ் லாம்டா கிடையாது, உண்டு டியூமர் வைரஸ் கிடையாது. ஃபுட் அண்ட் மவுத் வைரஸ் தான் இருக்கிறதுல ரொம்ப சின்னது, இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணது. விச் ஒன் ஆஃப் த ஆப்சென்ட் இன் வைரஸ், வைரஸில் இல்லாதது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வைரஸஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா மோஸ்ட்லி எதுவுமே பார்த்திங்கனாக்கா இருக்காது. பட் ஹோஸ்ட் செல்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா இது என்ன பண்ணும், ரெப்ளிகேட் பண்ணும். இது பண்ண முடியும். ஹோஸ்ட் செல்ஸ் இருந்தால் மட்டும்தான், அதாவது லிவிங் செல்ஸுக்குள்ளே மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இட்ஸ் கேன் பி ஏபிள் டு ரெப்ளிகேட். அதாவது இதனால் என்ன பண்ண முடியும்னாக்கா ரெப்ளிகேட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நான் லிவிங் செல்ஸில் வந்து அதை ரெப்ளிகேட் பண்ண முடியாது. இது என்ன பண்ண முடியும்னாக்கா லிவிங் செல்ஸில் மட்டும் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும். அட் த சேம் டைம் எனர்ஜி லிபரேஷன் அப்படிங்கிறது வைரஸஸில் உண்டா அப்படின்னாக்கா இங்கே கிடையவே கிடையாது. இட்ஸ் கேன் பி மியூட்டேஷன் நடக்கும். வைரஸஸ் மியூட்டேட் பண்ணும், ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும், ரெப்ளிகேட் பண்ணும். ரெப்ளிகேட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா லைட்டிக் அண்ட் லைசோஜெனிக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது எது பண்ணாது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா எனர்ஜி லிபரேஷன் மட்டும் பார்த்திங்கனாக்கா அது பண்ணவே பண்ணாது, அது மட்டும் அங்கே நடக்காது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 5th கொஸ்டின், டெமின் ஒர்க்குடு ஆன் விச் வைரஸ். டெமின் மட்டும் கிடையாது, டேவிட் பால்டிமோர் 2 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு வைரஸில் தான் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இவங்களுடைய ரிசர்ச் ஃபுல்லாகவே பண்ணுறாங்க. அதாவது டியூமர் வைரஸஸில் தான் இவங்க பண்ணது ரிசர்ச் ஃபுல்லாகவே. டெமினும் டேவிட் பால்டிமோர் 2 பேரும் எந்த வைரஸை ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா முழுக்க டியூமர் காசிங் வைரஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டியூமர் வைரஸில் ஜெனட்டிக் மெட்டீரியல் எப்படி அதை வந்து பார்த்திங்கனாக்கா மூவ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பர்டிகுலராக பார்த்திங்கனாக்கா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படிங்கக்கூடிய என்சைமோட ரோலை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா இவங்க 2 பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது ஃபுல்லாகவே எந்த குரூப் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா ரெட்ரோ வைரஸ் குரூப். இந்த குரூப்பை வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா டெமின் அண்டு டேவிட் பால்டிமோர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெட்ரோ வைரஸ் கேட்டகரியில் எது வருது அப்படின்னாக்கா ரோசார்கோமா அப்படிங்கக்கூடிய வைரஸ் இந்த கேட்டகரியில் தான் வருது. அட் த சேம் டைம் அது மட்டும் கிடையாது, எய்ட்ஸ் வைரஸ். இது 2மே பார்த்திங்கனாக்கா எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னாக்கா இந்த ரெட்ரோ வைரஸ் கேட்டகரியில் பார்த்திங்கனாக்கா வருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த 2 வைரஸ் அதாவது பார்த்திங்கனாக்கா இந்த ரெட்ரோ வைரஸ் குரூப்பு ஃபுல்லாகவே அந்த ஆர்என்ஏ டிபெண்டட்
டிஎன்ஏ பாலிமரேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆர்என்ஏவை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய டிஎன்ஏ பாலிமரேஸை சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி எதுக்கு இருக்குது? இந்த ரெட்ரோவைரஸ் குரூப்புக்கு இருக்குது. அப்போ இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த டிஎன்ஏவுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா சிடிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன பண்ணுதுனாக்கா சிந்தசிஸ் பண்ணுது. எதுலேருந்து? வைரல் ஆர்என்ஏவிலேருந்து சிடிஎன்ஏவை என்ன பண்ணுதுனாக்கா சிந்தசிஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சிடிஎன்ஏ என்ன மாலிகுலாக இருக்கும் அப்படின்னாக்கா டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும், ஈரிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது என்ன ஒன்று அப்படின்னாக்கா இந்த ஈரிலை டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ என்ன ஒன்று அப்படின்னாக்கா ஹோஸ்ட்டு ஜீனோமோட இன்டகிரேட் பண்ணியிருக்கும். ஹோஸ்ட்டு ஜீனோம்னாக்கா என்ன? எந்த ஒரு அனிமலுக்குள்ளேயோ தாவரத்துக்குள்ளேயோ தங்கியிருந்துச்சுன்னா அந்த டிஎன்ஏவோட ஒன்று சேர்ந்துக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணும்? ரெப்ளிகேட் பண்ணும். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும். எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஹோஸ்ட்டு டிஎன்ஏவோட சேர்ந்து தான் பண்ணும், தனியாக பண்ணவே முடியாது. அப்போ ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ஆர்என்ஏ வந்து பார்த்திங்கனாக்கா டிஎன்ஏ, ஏன்னா ஆர்என்ஏ டிபெண்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இங்கேருந்து திரும்ப ஆர்என்ஏ, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படிங்கிறது நடக்கும். இப்போ இதை பேஸ் பண்ணி கூட கேட்கலாம், ரோஸ் சார்கோமா அப்படிங்கிறதுல ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது அல்லது புரோட்டீன் சிந்தசிஸ் எப்படி நடக்குதுன்னா ஆர்என்ஏவிலேருந்து டிஎன்ஏவிலேருந்து திரும்ப ஆர்என்ஏ, அடுத்து பார்த்திங்கனாக்கா புரோட்டீன் அப்படிங்கிறது நடக்கும். இது மாதிரி பார்த்திங்கனாக்கா சிந்தசிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த டெமின் அண்டு டேவிட் பால்டிமோர் 2 பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணது எந்த குரூப் அப்படின்னாக்கா ரெட்ரோவைரஸ் குரூப்பை தான் என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரெட்ரோவைரஸ் குரூப்பில் தான் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைம் தான் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இந்த ஆர்என்ஏ டிபெண்டட் டிஎன்ஏ பாலிமரேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 6th கொஸ்டின், வைரஸஸ் மல்டிப்ளை, அதாவது வைரஸ் எப்படி பெருக்கம் அடைகிறது அப்படின்னு கேட்குறாங்க. வைரஸஸ் மல்டிப்ளை எப்படி மல்டிப்ளை பண்ணுது அப்படின்னாக்கா இன் விவோ அப்படின்னாக்கா லிவிங் செல்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது லிவிங் செல்ஸுக்குள்ளே மட்டும் பண்ணுதா? இன்விட்ரோ அப்படின்னாக்கா நம்ம லேபரேட்டரியில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்விட்ரோ. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை பார்த்துக்கோங்க. இன் விவோ அப்படின்னாக்க அது லிவிங் செல்ஸ் உயிருள்ள செல்லில் மட்டும் பெருக்கமடையுதா? இன்விட்ரோ அப்படின்னாக்க நம்ம லேபரேட்டரியில் அல்லது ஆய்வகத்தில் உற்பத்தி செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க? 2லேயுமே முடியும் அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் டி நன். மோஸ்ட்லி நம்மளுக்கு தெரியும் இந்த வைரஸஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா லிவிங் செல்ஸுக்குள்ளே மட்டும் இருக்கக்கூடிய ஆப்ளிகேட் பாரசைட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உயிருள்ள செல்லில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கட்டாய ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லலாம். இன்விட்ரோ வராது, நம்ம லேபரேட்டரியில் என்ன பண்ண முடியாது, வைரஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போ உயிருள்ள செல்லில் மட்டும்தான் இது பெருக்கமடையும். அப்போ அதுதான் சரியான ஆன்சர். அடுத்தது 7th கொஸ்டின், 7வது கொஸ்டின், வைரஸஸ் இன்ஃபெக்ட் த ஹோல் பிளான்ட் எக்ஸப்ட். வைரஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இன்ஃபெக்ட் பண்ணும். வைரஸ் அப்படிங்கிறது எல்லா உறுப்புகளையுமே தாக்கும், ஆனால் எந்த உறுப்பை தாக்காது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்திங்கனாக்கா ஸ்டெம் அபெக்ஸ்னாக்கா நம்ம என்ன சொல்கிறோம், அந்த தண்டோட நுனி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா கார்டெக்ஸு, அடுத்தது பித்து, அடுத்து ஃப்ளோயம். மோஸ்ட்லி பார்த்திங்கனாக்கா வைரஸ் ஃபுல்லாகவே டிரான்ஸ்மிட் ஆகிறது இந்த ஃப்ளோயம் வழியாக தான் பார்த்திங்கனாக்கா டிரான்ஸ்மிட் ஆகும். அப்போ ஃப்ளோயம் வழியாக பார்த்திங்கனாக்கா ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா மூவ் ஆகும். த்ரோத பார்த்திங்கனாக்கா பிளாஸ்மோடெஸ்மேட்டா கனெக்ஷன். அப்போ மேக்ஸிமம் அந்த செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில் இருக்கக்கூடிய லிங்க்கை தான் நம்ம பிளாஸ்மோடெஸ்மேட்டா. அந்த பிளாஸ்மோடெஸ்மேட்டா வழியாக கார்டெக்ஸுக்கும் போகும், பித்துக்கும் போகும். ஆனால் ஸ்டெம் அபெக்ஸுக்கு மட்டும் என்ன ஆகாதுனாக்கா இது டிரான்ஸ்மிட் ஆகாது. பிகாஸ் ஆஃப் தேர் அங்கே என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஆக்சின் அப்படிங்கக்கூடிய ஒரு பைட்டோ ஹார்மோன், தாவர ஹார்மோன் இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா முழுக்க செக் பண்ணிடும் வைரஸ் எதுவும் வருதா அப்படிங்கிறத என்ன பண்ணுதுனாக்கா ஃபில்ட்ரேட் பண்ணிடுது அப்படின்னு சொல்லலாம், செக் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த வைரஸ் எல்லாத்தையுமே இன்ஃபெக்ட் பண்ணும். எந்த பார்ட்டை மட்டும் இன்ஃபெக்ட் பண்ணாது அப்படின்னாக்கா ஸ்டெம் அபெக்ஸை மட்டும் இன்ஃபெக்ட் பண்ணாது. அந்த பர்பஸ்னால தான் இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னாக்கா ஷூட் அபிக்கல் மெரிஸ்டம் கல்ச்சர் பண்ணுறாங்க. தண்டு நுனியை எடுத்து வளர்த்தாங்கன்னா கண்டிப்பாக வைரஸ் அற்ற தாவரங்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்படுகிறது. அடுத்தது 8th கொஸ்டின், which one of the following viruses contain both DNA and RNA? எந்த வைரஸ்லையுமே பார்த்திங்கனாக்கா
டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் ஒன்றா இருக்காது, ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்க விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் வைரஸஸ், பின்வரும் வைரஸஸில் அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏவும் இருக்கணும் ஆர்என்ஏவும் இருக்கணும். அப்படின்னா ரெண்டுக்கும் இடைப்பட்டது, மீடியேட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்த்திங்கனாக்கா மோஸ்ட்லி இந்த டியூமர் காசிங் வைரஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த டியூமர் காசிங் வைரஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டியூமர் காசிங் வைரஸஸுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னாக்கா லியூக்கோ வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். டியூமர் காசிங் வைரஸஸுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா லியூக்கோ வைரஸ். அப்போ மெம்பர் ஆஃப் ஆர்என்ஏ டியூமர் வைரஸஸ், அதுக்கு பேர் தான் லியூக்கோ வைரஸஸ் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குரூப் ஆஃப் அனிமல் வைரஸஸ் ரெப்ளிகேட் வயா டிஎன்ஏ. என்ன பண்ணுது, இது ரெப்ளிகேஷன் பண்ணுது. இது எது வழியாக ரெப்ளிகேஷன் பண்ணுதுனாக்கா டிஎன்ஏ வழியாக ரெப்ளிகேஷன் பண்ணுது. அப்போ இது என்ன பண்ணுனாக்கா டிஎன்ஏவுக்கும் ஆர்என்ஏவுக்கும் இன்டர்மீடியேட்டாக இருக்கும். அப்போ இன்டர்மீடியேட்டாக இருந்துக்கிட்டு என்ன பண்ணுது அப்படின்னாக்கா அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸ்டேபிளாக என்ன பண்ணுதுனாக்கா டிரான்ஸ்மிட் பண்ணுது, ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா இந்த லியூக்கோ வைரஸஸ் தான் இன்பிட்வீன் கேரக்டர் இருக்கும். டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ரெண்டுக்கும் இன்பிட்வீன் கேரக்டர்ஸ் இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா இந்த லியூக்கோ வைரஸஸ் தான். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா டிஎன்ஏவும் இருக்கும் அண்ட் ஆர்என்ஏவையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே இந்த சைனோஃபேஜஸ் அப்படின்னு சொன்னோம். இந்த சைனோஃபேஜஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, ஈரலை டிஎன்ஏ அங்கே ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். அதுவே ஹெர்ப்ஸ் வைரஸ் அப்படிங்கிறதுலையும் அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ தான், இதுலேயும் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ தான். போலியோ வைரஸ் பார்க்குறோம். இந்த போலியோ வைரஸ் பார்த்திங்கனாக்கா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, அதுவும் பார்த்திங்கனாக்கா பாசிட்டிவ் சென்ஸு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ அங்கே ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். இதில் போலியோ வைரஸஸில். அப்போ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா லியூக்கோ வைரஸ் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 9th கொஸ்டின், கிரே மேட்டர் ஆஃப் பிரெயின் இஸ் அஃபெக்டட் பை. இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கனாக்கா பிரெயினில் பார்த்திங்கனாக்கா சாம்பல் பகுதி அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும், வெண்மை பகுதி அப்படின்னு ஒன்று இருக்கும். கிரே மேட்டர்னாக்கா சாம்பல் பகுதி. அந்த சாம்பல் பகுதியை தாக்கக்கூடிய வைரஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சாம்பல் பகுதியை தாக்கக்கூடிய வைரஸ் என்ன அப்படின்னாக்கா மெசல் வைரஸா, வேரிசெல்ல வைரஸா, டெங்கு ஃபீவர் வைரஸா, என்செப்பலோமைலிட்டிஸ் வைரஸா அப்படின்னாக்கா என்செப்பலோமைலிட்டிஸ். ஏன் அப்படின்னாக்கா இது மோஸ்ட்லி பார்த்திங்கனாக்கா இந்த கேட்டில் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேட்டிலில் போயிட்டு என்ன பண்ணுதுனாக்கா அஃபெக்ட் பண்ணுது, பிரெயினில் பர்டிகுலராக கிரே மேட்டரை பார்த்திங்கனாக்கா அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்செப்பலோமைலிட்டிஸ் மட்டும்தான் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா அந்த பிரெயினை போயிட்டு டேமேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பர்மனெண்ட்டாகவே என்ன பண்ணுதுனாக்கா டேமேஜ் பண்ணிடும், அரெஸ்ட் பண்ணிடும். டெங்கு ஃபீவர் வைரஸு கிடையாது, மெசல் வைரஸ் கிடையாது, ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு வருது. வேரிசெல்ல வைரஸும் கிடையாது. அப்போ என்செப்பலோமைலிட்டிஸ் வைரஸ் தான் என்ன பண்ணுதுனாக்கா பர்மனெண்ட்டாக அந்த பிரெயினை என்ன பண்ணிடும், டேமேஜ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லலாம். மற்ற வைரஸஸ் கிடையாது. அடுத்து 10th கொஸ்டின், அவர் கிராப் சஃபர் ஃப்ரம் மெனி டிசீசஸ், இண்டிகேட் த டிசீஸ் காஸ்டு பை வைரஸ். நம்மளுடைய கிராப்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்குள்ளே ஒரே மாதிரி டைப் ஆஃப் பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரைஸ் அப்படின்னாக்கா நான் ஒரு பிளான்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நான் ரைஸ்ன்னு சொல்ல முடியாது. அந்த ஃபீல்டில் நிறையா பிளான்ட் இருக்குது, அதே மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கிராப்ஸ் மோஸ்ட்லி நிறையா டிசீஸ்னால் அஃபெக்ட் ஆகுது. அதில் பர்டிகுலராக வைரஸ்னால் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி இண்டிகேட் பண்ண முடியும், எப்படி ஐடென்டிஃபிகேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. மோஸ்ட்லி மொசைக் பேட்டர்ன் ஃபுல்லாகவே என்ன அப்படின்னாக்கா வைரஸ் தான். பல்வண்ண இலை புள்ளி நோய் அப்படின்னு சொல்கிறோம். மொசைக் பேட்டர்ன் ஃபுல்லாகவே என்ன அப்படின்னாக்கா வைரஸஸ் தான். இந்த பொட்டேட்டோ மொசைக் வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டியூபரை போயிட்டு பார்த்திங்கனாக்கா இதை அஃபெக்ட் பண்ணுது. இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், அதாவது அறிகுறி எப்படி இருக்கும்னாக்கா ஸ்டெண்டர்டு க்ரோத்தாக இருக்கும், வளர்ச்சி ரொம்ப குட்டியாக இருக்கும். அட் த சேம் டைம் லீவ்ஸ் பார்த்திங்கனாக்கா லைட் க்ரீன்லேருந்து எல்லோ பேட்சஸாக இருக்கும். அதாவது பார்த்திங்கனாக்கா பச்சை கலர்லையும் மஞ்சள் கலர்லையும் கடந்து அங்கே திட்டாக இருக்கும். மொசைக் பேட்டர்னில் பார்த்திங்கனாக்கா இருக்கும். லீவ்ஸும் பார்த்திங்கனாக்கா ரொம்ப குட்டியாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ஏறக்குறைய பார்த்துருப்போம். மைக்கோபிளாஸ்மாவிலையும் பார்த்திங்கனாக்கா அந்த லிட்டில் லீஃப் அப்படிங்கிறத காஸ் பண்ணும். மைக்கோபிளாஸ்மா இருந்துச்சுனாக்கா குட்டி குட்டி லீஃபாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த பொட்டேட்டோ பிளான்ட்டில் என்ன பண்ணுதுனாக்கா இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் நடந்துச்சுனாலும் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா குட்டி குட்டி லீஃபாக இருக்கும். சப்போஸ் இது ரெண்டுமே இல்லை அப்படின்னாக்கா ஜிங்க்கு கம்மியாக இருந்துச்சுனாக்கா குட்டி குட்டி லீஃபாக இருக்கும். அதாவது ஜிங்க்குனாக்கா துத்தநாகம் அப்படிங்கக்கூடிய கனிமம் பற்றாக்குறையாக இருந்தாலும் குட்டி குட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அட் த சேம் டைம் இந்த சிட்ரஸ் கேங்கர் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா சாந்தோமோனாஸ் சிட்ரி அப்படிங்கக்கூடிய ஒரு பாக்டீரியல் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வைரல் டிசீஸ் கிடையாது. சிட்ரஸ் கேங்கர் அப்படிங்கிறது சாந்தோமோனாஸ் சிட்ரி. இது அதிகமாக எங்கே அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னாக்கா பிரேசில் அண்டு யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட், இது ரெண்டுலேயும் பார்த்திங்கனாக்கா நிறையா டிசீஸை காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ப்ரௌன் ஸ்பாட் ஆஃப் பொட்டேட்டோ. ப்ரௌன் ஸ்பாட் ஆஃப் பொட்டேட்டோ அப்படிங்கிறது ஒரு ஃபங்கஸ்னால் பார்த்திங்கனாக்கா நடக்கும். ஆல்டர்னேரியா அட்லாண்டா அப்படிங்கக்கூடிய இந்த ஃபங்கஸ்னால் பார்த்திங்கனாக்கா நடக்கும். இயர்லி பிளேட் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா ஆல்டர்னேரியா சோலானி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா பார்த்துருப்போம். ஆங்குலார் லீப் ஸ்பாட் அப்படிங்கிறது ஆல்டர்னேரியா ஸ்பீசிஸ்னால நடக்கிறது. அதாவது லீப் ஸ்பாட் ஆஃப் காட்டன் அப்படிங்கிறது ஆல்டர்னேரியா ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது நடக்கும். அப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா காமனாக இருக்கக்கூடிய அந்த வைரல் டிசீஸோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னாக்கா மொசைக் பேட்டர்ன் தான். 11th கொஸ்டினை பாருங்கள். டெய்ல்டு பாக்டீரியோஃபேஜ் ஆர். டெய்ல்டு பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னாக்கா வேறு ஒன்றும் கிடையாது. இந்த டெய்ல்டு பாக்டீரியோஃபேஜ் அப்படிங்கிறது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கக்கூடிய காடோ வைரல்ஸ். இதை வந்து பார்த்திங்கனாக்கா இந்த காடோ வைரல்ஸுங்கிறது ஆர்டர். இந்த ஆர்டரில் இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல், அந்த வைரஸோட ஜெனட்டிக் மெட்டீரியல் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. இதோட லென்த்து எவ்வளவு? ஒரு 18,000லேருந்து ஒரு 5 lakh, ஒரு 5 லட்சம் பேஸ் பர் லென்த் இருக்கும். பேஸ் பர் லென்த்துனாக்கா நம்மளுக்கு தெரியும் நீளம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த காடோ வைரல்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த டாபிக்கில், இந்த ஆர்டரில் கீழே வர்றது எல்லாமே நம்ம டைல் பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைல் பாக்டீரியோஃபேஜ் முழுக்க நான் மொட்டைல் கேட்டகரியில் வரும். மொட்டைல் கிடையாது. அப்போ மொட்டைல் சர்ஃபேஸ் ஆஃப் பாக்டீரியாங்கிறது கிடையாது. அது பிளான்ட் லீவ்ஸ்லையும் கிடையாது. ஆக்டிவ்லி மொட்டைல் இன் வாட்டர், எல்லாமே மொட்டைல் அப்படின்னு தான் கொடுத்துருக்கு. நகரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைல் பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னாக்கா அது நகராது. அப்போ இதுதான் ஆன்சர். நான் மொட்டைல் அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 12th கொஸ்டின். On the basis of host attacked viruses are classified into. அதாவது ஹோஸ்ட்னாக்கா நம்மளுக்கு தெரியும், ஓம்புயிரியை தாக்கக்கூடிய வைரஸ்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது, எத்தனை வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னாக்கா 3 டைப்பாக. ஒன்று பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ண, அதுக்கு பேர் பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்கிறோம். பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணும். அடுத்தது பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணும். அடுத்தது அனிமல். இந்த 3 கேட்டகரி தான். அப்போ பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ், அடுத்தது பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ், அனிமலை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வைரஸ், இந்த 3 கேட்டகரி தான். அப்போ அந்த வைரஸ் ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பண்ணுறப்ப இந்த 3 டைப்ஸ் தான் இருக்கும். அடுத்து 13th கொஸ்டின். ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. பின் வருவனவற்றுள் எது சரியானது? இன் லிச்சன்னாக்கா நம்மளுக்கு தெரியும் லைக்கன். ஆல்கல் காம்பனண்ட் இஸ் கால்டு பைகோபியாண்ட், இது கரெக்டு. அண்டு ஃபங்கல் காம்பனண்ட் இஸ் நோன் அஸ் மைகோபியாண்ட். அதாவது ஆல்கல் காம்பனண்ட் வந்து பைகோபியாண்ட் அப்படின்னாக்கா இது ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னு வரணும். மைகோபியாண்ட் அப்படின்னாக்கா ஹெட்ரோட்ராப்ஸ், விச் ஆர் ஹெட்ரோட்ராஃபிக் அண்டு ஆட்டோட்ராஃபிக் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பைகோபியாண்ட் அப்படிங்கக்கூடிய அந்த ஆல்கல் பார்ட்னர் வந்து ஹெட்ரோட்ராஃபா அப்படின்னாக்கா கிடையாது. அதுவே ஃபங்கல் பார்ட்னர் வந்து மைகோபியாண்ட் அப்படிங்கிறது ஆட்டோட்ராஃப்னு கொடுக்குறாங்க, அது கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் வந்து கரெக்டு, பாதி ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, பாதி ஸ்டேட்மெண்ட் இங்கிட்டு பார்த்திங்கனாக்கா தப்பாக இருக்குது. அப்போ டோட்டலாகவே ஏ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். விரியாட்ஸ் கண்டைன் ஆர்என்ஏ ஆஃப் லோ மாலிகுலார் வெயிட். விரியாட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், புரோட்டீன் கோட்டு கிடையாது, ஒன்லி ஆர்என்ஏ மட்டும்தான் இருக்கும். மாலிகுலார் வெயிட் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்டு புரோட்டீன் கோட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அது ராங். செகண்ட் ஆப்ஷனும் இல்லை. தேர்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். ஏ வைரஸ் கண்டைன் போத் ஆர்என்ஏ அண்டு டிஎன்ஏ. அண்டு இருக்குமா அப்படின்னாக்கா இருக்கவே இருக்காது. அப்போ அதுவும் இல்லை. அடுத்து ஆப்ஷன் டி பாருங்கள். வைரஸஸ் ஆர் ஆப்ளிகேட்ரி பாரசைட், அதாவது கட்டாய ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கரெக்டு. வைரஸஸ் அப்படிங்கிறது கட்டாய ஒட்டுண்ணி, இது கரெக்டு. அவங்க கேட்குறது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை தான் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? வைரஸஸ் தட் இன்ஃபெக்ட் த பிளான்ட் ஹேவ் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. அதாவது தாவரங்களை தாக்கக்கூடிய அந்த வைரஸ்
ஈரிலை ஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கனாக்கா இங்கே என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஓரிலை ஆர்என்ஏ தான் இருக்கும். இங்கே ஈரிலை ஆர்என்ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் ராங்க. அப்போ எது மட்டும்தான் கரெக்ட் அப்படின்னாக்கா வைரஸஸ் ஆர் ஆப்ளிகேட்ரி பாராசைட், அதாவது பார்த்திங்கனாக்கா வைரஸ் அப்படிங்கிறது ஒரு கட்டாய ஒட்டுண்ணி அப்படிங்கிறது தான் மிகச்சரியானது. மீது எல்லாமே பார்த்திங்கனாக்கா ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 14th question. Which is not found in bacteriophage. Bacteriophage-ல இல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. பின் வருவனவற்றுள் எது bacteriophage-ல இல்லாதது அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே பார்த்திங்கனாக்கா ஆர்என்ஏ மட்டும்தான் கிடையாது. மீதி எல்லாம் டிஎன்ஏ இருக்கும், புரோட்டீன் கோட் இருக்கும், அடுத்தது புரோட்டீன் இருக்கும், எல்லாமே இருக்கும். என்ன மட்டும்தான் கிடையாது அப்படின்னாக்கா அங்கே ஆர்என்ஏ மட்டும்தான் கிடையாது. டிஎன்ஏவும் பார்த்திங்கனாக்கா இங்கே ஈரிலை டிஎன்ஏ இருக்கும். ஆர்என்ஏ மட்டும் அங்கே நம்ம பார்க்க முடியாது. அடுத்தது 15வது கொஸ்டின். The enzyme formed by the bacteriophage which rupture of the bacterial cell wall. நம்மளுக்கு தெரியும் லைட்டிக் சைக்கிளில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பாக்டீரியோஃபேஜ் என்ன ஆகுது அப்படின்னாக்கா பாக்டீரியாவுக்குள்ளே போகுது. போய் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 20 minutes இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு 300 பாக்டீரியோஃபேஜை ரிலீஸ் பண்ணுது, வெளியேற்றுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வெளியேற்றுறப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அது சில என்சைம், சில நொதிகளை சுரக்குது. அந்த நொதிகளை சுரந்து தான் என்ன பண்ணுதுனாக்கா பாக்டீரியல் செல்வால் பிரேக்கப் பண்ணுது, உடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பாக்டீரியோஃபேஜ் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா சம் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த என்சைமோட பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா எண்டோலைசின் அப்படின்னு சொல்கிறோம். லைசிஸ்னாக்கா அழிக்கிறது, அது என்ன அப்படின்னாக்கா எண்டோலைசின் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் மியூரைன் ஹைட்ரோலைஸ் அப்படின்னு சொல்கிறோம். எண்டோலைசினுக்கு இன்னொரு பேர் மியூரைன் ஹைட்ரோலைஸ், மியூரைன் ஹைட்ரோலைஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு ஹைட்ரோலைட்டிக் என்சைம். இது பர்டிகுலராக பார்த்திங்கனாக்கா பாக்டீரியல் செல்வாலோட பெப்டிடோக்ளைக்கான டார்கெட் பண்ணுது. பர்டிகுலராக அந்த பாக்டீரியல் செல்வாலோட பெப்டிடோக்ளைக்கான்னு பார்த்திங்கனாக்கா என்ன இருக்கும், மியூரைன் இருக்கும். அந்த மியூரைனை அழிக்கக்கூடியது எது அப்படின்னாக்கா இந்த எண்டோலைசின் அப்படிங்கிறது. அப்போ வெளியில் வரணும் அப்படின்னாக்கா அந்த பெப்டிடோக்ளைக்கான, அதாவது பாக்டீரியல் செல்வாலில் இருக்கக்கூடிய பெப்டிடோக்ளைக்கான காலி பண்ணிடுது அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் பேஜ் லைசோசோம் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். இந்த பேஜ் லைசோசோம் அப்படிங்கிறது D4 பாக்டீரியோஃபேஜில் ஒரு மாதிரி இருக்கும், T2 ஃபேஜில் ஒரு மாதிரி இருக்கும். அந்த பேஜ் லைசோசோம்ங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஒரே மாதிரி இருக்காது. ப்ரோ என்சைம் அப்படின்னாக்கா ப்ரிமிட்டிவ் என்சைம்னு சொல்கிறோம். அதாவது ஃபங்க்ஷன்லெஸ் என்சைம். இது கொஞ்சம் ஹைட்ரோலைஸ் ஆனிச்சுன்னா ஃபங்க்ஷன் என்சைமாக ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கனாக்கா இந்த ப்ரோ என்சைமுக்கு எக்ஸாம்பிள் பெப்சினோஜன் சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா ட்ரிப்சினோஜன் சொல்லலாம். அடுத்தது ப்ரோஃபைப்ரினோஜன். இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா ப்ரோ என்சைம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சில சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா மட்டும்தான் ஃபங்க்ஷனபிளாக மாறும், இல்லாட்டி வந்து பார்த்திங்கனாக்கா இது ஃபங்க்ஷனபிள் கிடையாது. அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா எண்டோலைசின் அப்படிங்கிறது தான் இந்த பாக்டீரியாவோட செல்வால் கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய என்சைம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 16th 16வது கொஸ்டின். 16வது கொஸ்டின்ஸை பொறுத்த மட்டும் பார்த்திங்கனாக்கா which of the following sequences found in Rose sarcoma viruses. ஏற்கனவே பார்த்திங்கனாக்கா இந்த சாப்டர்லேயே பார்த்திங்கனாக்கா இந்த 5th கொஸ்டினில் வந்து பார்த்திங்கனாக்கா இதை பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது டெமின் அண்ட் டேவிட் பால்டிமோர் 2 பேர் என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா ரெட்ரோ வைரஸஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ரெட்ரோ வைரஸில் ரிசர்ச் பண்ணுறப்ப அந்த ரெட்ரோ வைரஸ் கேட்டகரியில் தான் என்ன வருது, ரோஸ் சார்க்கோமாவும் வருது, ஹெச்ஐவி வைரஸஸும் வருது. அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா இட்ஸ் கேன் மேக் ஆன் ஆர்என்ஏ டிபெண்டட் டிஎன்ஏ பாலிமரேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த டிஎன்ஏ பாலிமரேஸை வச்சுக்கிட்டு அந்த சிடிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணும். எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுது, வைரல் ஆர்என்ஏ தான் சிடிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ சிடிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். இது என்ன பண்ணுதுனாக்கா இன்டகிரேட்டட் வித் த ஹோஸ்ட் டிஎன்ஏ. ஹோஸ்ட் டிஎன்ஏனாக்கா ஓம்புயிரி டிஎன்ஏவோட இந்த ஒத்து போயிட்டு என்ன பண்ணுதுனாக்கா அந்த ரெப்ளிகேஷனுக்கு இரட்டிப்பாதல் நடக்கும், டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். அப்போ எப்படி அது டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னாக்கா முதல்ல பார்த்தோம் ஆர்என்ஏவிலேருந்து டிஎன்ஏ, டிஎன்ஏவிலேருந்து ஆர்என்ஏ, ஆர்என்ஏவிலேருந்து புரோட்டீன். இப்படி தான் பார்த்திங்கனாக்கா அது என்ன பண்ணுதுனாக்கா புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படிங்கக்கூடிய ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு என்சைம் ஹெல்ப் பண்ணும். அதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படிங்கக்கூடிய என்சைம். இதோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே ரோஸ் சார்க்கோமாவிலையும் ஹெச்ஐவிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது 17th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் வாஸ் யூஸ்டு பை த ஹேசி அண்ட் சாஸ்
டு ப்ரூவ் தட் டிஎன்ஏ இஸ் த கெமிக்கல் பேசிஸ் ஆஃப் ஹெரிடிட்டி. ஹேசி சாஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னாக்க டிஎன்ஏ அப்படிங்கிறது கெமிக்கல் பேசிஸ் ஆஃப் ஹெரிடிட்டி, அதாவது டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா சம் எக்ஸ்பிரிமெண்ட்டை வச்சு ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஹேர்சி அண்ட் சாஸ் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கனாக்கா சம் பாக்டீரியோஃபேஜை வச்சுக்கிட்டு ரேடியோ லேபிள்டுனாக்கா பர்டிகுலராக சம் ரேடியோ லேபிள்டு எலமெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. சல்ஃபர் 35 அண்டு பாஸ்பரஸ் 32 இது 2 தான் அந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். இது 2ஐயும் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது 2ஐயும் யூஸ் பண்ணி என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல், புரோட்டீன் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் இல்லை அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல், புரோட்டீன் வந்து அங்கே என்ன கிடையாது ஜெனட்டிக் மெட்டீரியல் இல்லை அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. பர்டிகுலராக எதை வச்சு ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா T2 பாக்டீரியோஃபேஜை வச்சு தான் இவங்க ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. டொபாக்கோ மொசைக் வைரஸ் இல்லை, புகையிலை மொசைக் வைரஸ் கிடையாது, காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ் கிடையாது, டாலியா மொசைக் வைரஸ் கிடையாது. இவங்க ரிசர்ச் பண்ணதை ஃபுல்லாகவே T2 பாக்டீரியோஃபேஜை வச்சு தான் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது 18th கொஸ்டின். The page which does not destroy the host cell but infected is called. அதாவது இந்த பேஜ் அப்படின்னாக்கா நம்மளுக்கு தெரியும் பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா பேஜ் வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன பண்ணுதுனாக்கா இன்ஃபெக்ட் பண்ணும், ஆனால் டெஸ்ட்ராய் பண்ணாது, அழிச்சிடாது, தாக்கும் ஆனால் அழிக்காது. அப்படி இருக்கக்கூடிய வைரஸ் என்ன வைரஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த வைரஸஸ் எல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா மோஸ்ட்லி இந்த T2 ஃபேஜாக இருக்கலாம், அல்லது பார்த்திங்கனாக்கா சைனோஃபேஜாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் விர்லன் ஃபேஜாக இருந்தாலும் அந்த பாக்டீரியாவை காலி பண்ணிடும். அது காலி பண்ணாதது எது அப்படின்னாக்கா லாம்டாஃபேஜ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது என்டிரோ பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த லாம்டாஃபேஜுக்கு இன்னொரு பேர் என்டிரோ பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கனாக்கா லாம்டாஃபேஜ் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா கோலிபேஜ் லாம்டான்னு சொல்லலாம். கோலிபேஜ் லாம்டா மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா இது எஸ்டரிச்சியா கோலி அப்படிங்கக்கூடிய இந்த பாக்டீரியாவை என்ன பண்ணுனாக்கா இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். கோலிபேஜ் லாம்டா அல்லது லாம்டாஃபேஜ் வைரஸ் இது 2மே என்டிரோ பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேர். அடுத்து 19th கொஸ்டின். Which of the following viruses devoid means absence of protein coat with their body. protein coat இல்லை அப்படின்னாவே நம்ம சொல்லிட்டோம் என்ன அப்படின்னாக்க அது வந்து விரைட்ஸ். புரோட்டீன் கோட்டு கிடையாது, ஆனால் என்ன மட்டும்தான் இருக்கும் ஆர்என்ஏ மட்டும்தான் இருக்கும். அப்போ விரைட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு இங்கே ஜஸ்டிஃபிகேட் பண்ணணும். டிஎம்வியில் 2மே இருக்கும். என்னென்ன இருக்கும் புரோட்டீன் கோட்டும் இருக்கும், அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏவும் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் வைரஸ் இதில் மட்டும்தான் ஆர்என்ஏ மட்டும் இருக்கும். எது மட்டும் இருக்கும் பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் வைரஸஸில் மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஆர்என்ஏ மட்டும் இருக்கும். என்ன கிடையாது புரோட்டீன் கோட்டு கிடையாது. பாலியோமா வைரஸில் 2 இருக்கும், மம்ஸ் வைரஸில் இருக்கும். ஆனால் அந்த விரைட்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னாக்கா பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் வைரஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். மற்ற எதுவும் கிடையாது. 20th கொஸ்டினை பாருங்கள். கோலிபேஜ் T2 ஹேஸ். கோலிபேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா T2 ஹேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த T2 பேஜ் அப்படிங்கிறது எந்த பாக்டீரியாவை கில் பண்ணுது அப்படின்னாக்கா எஸ்டரிச்சியா கோலி அப்படிங்கக்கூடிய பாக்டீரியாவை கில் பண்ணும். ஈகோலி அப்படிங்கக்கூடிய ஒரு பாக்டீரியாவை கில் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் T4 மாதிரியே இருக்கும், T4 பாக்டீரியோஃபேஜ் மாதிரியே இருக்கும். பட் இதோட ஃபேமிலி என்ன அப்படின்னாக்கா மயோவிரிடே அப்படிங்கிறது இந்த D2 ஃபேஜோட ஜீனஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் இந்த T2 ஃபேஜில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னாக்க டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கும், அதுவும் லீனியர் டிஎன்ஏ இருக்கும், ரிப்பீட்டட் யூனிட்டாக பார்த்திங்கனாக்கா இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா கோலிஃபேஜ் T2 அப்படிங்கக்கூடிய பேஜ் வைரஸஸில் பார்த்திங்கனாக்கா இருக்கும். இது எஸ்டரிச்சியா கோலி அப்படிங்கக்கூடிய இந்த பாக்டீரியாவை என்ன பண்ணாக்கா இன்ஃபெக்ட் பண்ணும். சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இல்லை, டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இல்லை, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இல்லை. அப்போ இதுதான் ஆன்சர்னாக்கா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. அப்போ இது வரையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா
வைரஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக்லேருந்து சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ரொம்ப நாள் பிரேக்கப் ஆகிடுச்சு. இனிமேல் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அடிக்கடி இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும், ஈவன் நீட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அது பிஜி டிஆர்பி எக்ஸாம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கனாக்கா இந்த கொஸ்டின் அந்த டிஸ்கஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.